9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. ஸோ மகர ராசின்னு எடுத்துட்டோம்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் கொண்டது. அதே மாதிரி திருவோணம், சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட திருவோணம் 4 பாதங்கள் உள்ள இருக்கு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவிட்டம், செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட அவிட்டம் 2 பாதங்கள் உள்ள இருக்குங்க ஐயா. இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்க ஐயா? அதாவது மகர ராசி, இதில் 3 நட்சத்திரங்கள், அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பலன் எப்படி இருக்கும் கேட்குறீங்க. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு மகர ராசி. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராடம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது ஒளி, உலகத்துக்கே வெளிச்சம் காட்டுறது ஒளி. ஆனால் இந்த சனி அப்படிங்கிறது மங்கள், இருள். இருள். அப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இப்போ சனி பகவானுடைய வீட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது ரொம்பவுமே கஷ்டப்பட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், நிறைய அறிவு இருக்கும். ஒருத்தரை கண்டிப்பாக அவங்க கஷ்டத்திற்காங்கன்னா அவங்களை எப்படியாவது வாழ வைப்பதற்கு இவங்களுக்கு நல்ல எண்ணமும் இருக்கும். அப்படி இருந்தும் அந்த நட்சத்திரக்காரர்கள் அங்கே போய், அதாவது மகர ராசியில் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னாண்டு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கஷ்டப்பட்டு முன்னாண்டு வராங்கன்னா சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையிலுமே இவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கெடும், வேலை கெடும், இவங்க வாழ்க்கையுமே தடைபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மீறி ஒரு சிலர் ஆகப்பட்டது நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு 35, 38 வயசுக்கு மேலே தான் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அவர்களே பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ச்சி இருக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட திருவோணம் எப்படி இருக்குங்க? திருவோண நட்சத்திரம் மகர ராசி. சந்திரன் அப்படிங்கிறது வளர்வதும் தேய்வதும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் இப்போ மகர ராசியில் இருக்கிறாங்க. அப்போ மகர ராசிக்காரர்களாகப்பட்டது கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா வேலை செஞ்சு, நல்லா சம்பாதிச்சு, நல்லா வருவாங்க. அப்போ கொஞ்ச நாள் பார்த்தா வேலை இருக்காது, இல்லைன்னா பிஸ்னஸ் நடக்காது, பிஸ்னஸில் லாஸ் ஆகும். இந்த ரெண்டையுமே மாறி மாறி சந்திச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது இவங்க ஜாதகத்தில் பார்த்துக்கணும். அது போக இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல உயர்வான அந்தஸ்துக்கு அதாவது ரொம்ப கீழ்நிலையிலிருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பு திறமையால இப்படியே முன்னுக்கு வராங்க. அப்படி முன்னுக்கு வந்தும் அங்கிருந்து ஒரு சர்க்கிள் வருது அவங்களுக்கு. மேல இருந்து கீழே விழுந்தா எப்படி, அது மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் மகர ராசிக்காரர்கள். மகரம்னாவே ரொம்ப நேர்மை, உழைப்பு, தர்ம சிந்தனை, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு ஜாஸ்தி, இந்த மாதிரியான நேச்சர் அவங்களுக்கு. அப்போ அவங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டதும் இல்லை, அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டதும் இல்லை. இவங்க வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன ஆண்டவன் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு போறவங்க தான். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த சரிவு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒன்று வந்தே வருது. அதனால பாதிக்கப்பட்டே தேடுறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளை செக் பண்ணிக்க சொல்லுங்க. சிறப்பு ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயின் அதிகம் கொண்ட அவிட்ட நட்சத்திரம். 2 பாதங்கள் கொண்டது. எப்படி இருக்குங்க? இந்த செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கிறாங்க. மகரம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. அப்போ செவ்வாய் அந்த அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாய் உச்ச பலம் மகரத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா சனியுடைய வீட்டில் செவ்வாய் உச்சமாகும் போது செவ்வாய் தான் நினைத்ததை செய்தே ஆகணும். தனக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி தான் முக்கியம்.
அப்படிங்கிற உழைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த செவ்வாய்க்கு அதிகமாக இருக்கும். அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை எப்படியாவது கெடுக்கணும், இவன் தலையக்கூடாது, இவர் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்ட குணம் இவங்க 2 பேர்த்துக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெற்றி அடையிறாங்க. அதற்கு முன்னாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகளும் நிறைய வேதனைகளும் அந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா இருக்கும். சிறப்புங்க. ஏன்னா அந்த அவிட்ட நட்சத்திரத்துல பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வகையில் உண்மைங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவசரம், அவங்களுடைய வேகம், அவங்க எடுக்கக்கூடிய முடிவு சில நேரங்களில் அவங்களுக்கே வினையா வந்துடும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போயிடும். அவங்க எடுத்த முடிவால அவங்களுக்கு லாஸ் ஆகும். அவங்க எடுத்த முடிவால அவரே வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை வரும். இதற்கு காரணம் இங்கே செவ்வாய் உச்சமாக இருப்பதும் ஒரு பெரிய காரணம். அப்போ இதனால பாதிக்கப்பட்டுறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சிந்தனையோடு, அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை பேசும்போதும் ஒரு முடிவு எடுக்கும் போதும் ரொம்ப ரொம்ப நிதானமாக எடுப்பது நல்ல விஷயம். சிறப்பாக. ஏன்னா இங்க வந்து செவ்வாய் உச்சம், அதனால கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறப்புங்க. அடுத்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகமா சொல்லக்கூடியது என்னன்னா, குடும்பத்துல என்ன வந்து பாசம் வைக்க மாட்டேங்கிறாங்க, நான் பாசமா தான் இருக்கேன், பட் என்னன்னா அவங்க என் மேல பாசம் அன்பா இல்ல ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது உண்மையிலே உண்மைதானா? இது திருவோண நட்சத்திரக்காரருக்கே உண்டான திருவோண நட்சத்திரக்காரருக்கு உண்டான சாபக்கேடுன்னு அது மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க எப்பவுமே அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை நம்பி மோசம் போறாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்க ஒருத்தர் மேல வச்சாங்கன்னா அந்த நம்பிக்கையை அவர் காப்பாத்திக்கிறது இல்லை. இவங்க ஒருத்தர் காதலிச்சாலும் ஏமாந்து போயிடுறாங்க. இவங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா 10 வருஷம் 20 வருஷம் பழகுறாங்கன்னா அவங்களாலையும் பாதிப்பு வருது, கட்டின கணவராலையும் பாதிப்பு வருது. இதை விட என்னங்க, பெற்ற மக்களாலேயே இவங்க வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. அப்போ இதற்கு காரணம் இவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளா இல்லை குழந்தைகளோ நம்ம கணவரோ இவங்க எல்லாம் நம்மகிட்ட எப்படி இருப்பாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நடைமுறை வாழ்க்கையை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறப்புங்க. அடுத்து உத்திராடங்கிய. உத்திராடத்துல பிறந்தவங்களை பாருங்க, அப்பா மகன் 2 பேத்துக்குமே ஆகிறது இல்லை. அவர் வந்தா நான் வெளியே போயிடுறேன், இவர் வந்தா நான் அவரு வெளியே போயிடுறாரு, 2 பேரும் பேசி சந்தோஷமா இருந்தது இல்லை. ஸோ இப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தந்தையின் மறைவுக்கு பின்னாடிதான் இவங்க வந்து மேல வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மித்தா பார்க்கலாமா இல்லை ஃபேக்ட்டுங்களா? தந்தையின் மறைவுக்கு பின்னாண்டுதான் முன்னாண்ட வருவாங்க அப்படிங்கிறது தவறு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தந்தை இருக்கும்போதே இவங்க படித்து பட்டம் வாங்கி இவங்க சம்பாரித்து அப்பாவுக்கும் நிறைய பேர் அந்த குடும்பத்துக்கு நிறைய பார்த்து அந்த மகர ராசிக்காரங்கள் நல்லா இருக்கிறத நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மகர ராசிக்காரங்க அதாவது வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தா அப்பாவுக்கு ஆகாதுன்னு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இது வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த வந்து சூரியன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தா சூரியன் பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தால், அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் மகனுக்கு வளர்ச்சி இப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா கருத்து வேறுபாடு அதிகமாக ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த கருத்து வேறுபாடு வருது இல்லைன்னு சொல்றது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் வருதா, எல்லா ராசிக்காரங்களுக்கும் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வருது அப்படின்னா அந்த சனி வீட்டில் சூரியன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மகன், அப்போ அவங்க 2 ஒரு இடத்துல இருக்கும்போது அது ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ஹாஸ்டல்ல இருந்து படிக்கலாம், வெளியூர் போய் படிக்கலாம். அப்படி படிச்சு இல்லை அப்படி வெளியில இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த சனியும் சூரியனால ஒரு இடத்துல மகரத்துல இருக்கிறதுனால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்பானால மகன் பாதிக்கப்படுறாங்க, இல்லை மகனால அப்பா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றது தவறு. சிறப்பு ஐயா, அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ திருமணஸ்தானம் பார்க்கலாம் ஐயா, இவங்க திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பெண்ணால் கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குது. மகர ராசிக்காரர்கள் வரக்கூடிய பெண்ணால், அதாவது அவங்களுடைய மனைவியுடைய பேச்சை
அவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்கன்னா அதை செயல்படுத்துவது, அப்போ அவங்களுடைய பேச்சை நம்புவது அப்படிங்கிறது 100% மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு 10 பேர் தான் மனைவியால் பாதிக்கப்பட்டுறாங்க, மனைவியே தனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, அதே மாதிரி மகர ராசி நேயர்கள் எந்த விஷயத்த நம்ம மாத்திக்கலாம், இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? மகர ராசிக்காரங்க வந்து எப்பவுமே அந்த உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் ஜாஸ்தி. தங்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஒருத்தர் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தங்கிட்ட இருக்குதோ இல்லையோ, தங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒருத்தர் கடன் கேட்டாலும் தங்கிட்ட பணமே இல்லைனாலும் தனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த கடன் அவங்க கட்டுறதில்லை, அதற்கு இவங்க தான் ஜவாப் ஆறாங்க. அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க வேண்டாம்னு சொல்ல வரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவியிலும் கொஞ்சம் லிமிட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தனக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உதவி செய்யுங்க. தான் சிக்கிக்கக்கூடிய ஒரு உதவியை கண்டிப்பாக செய்யவே வேண்டாம். சிறப்புங்க. மகர ராசி நேயர்கள் யாரை வழிபட பண்ணணும், எப்படி வழிபட பண்றது? மகர ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே நான் சொல்வது என்னன்னா, அந்த சிவன், அந்த சிவனை வழிபட்டால் அவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அப்போ அந்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எல்லா இடத்துலையுமே அந்த சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் பகவானை வழிபட்டு வந்தால் அவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அது போக மகர ராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை வணங்கி வருவது நல்ல விஷயம். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு அந்த குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சு கண்டிப்பாக அந்த சிவனை வணங்கி வருவது கண்டிப்பாக நல்லது. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.